சங்கர், சங்கர், ஆ சொல்லுங்கம்மா. இங்க வாப்பா. இந்த வரேம்மா, இருங்க ஒரு நிமிஷம் இருங்கம்மா. சரி சரிப்பா. வரட்டும். இன்னைக்கு என்ன ஏதுன்னு தான் கேட்டு பாப்பவே மனசுல என்னதான் இருக்கு, ஏன் இப்படி இருக்கானே தெரிய மாட்டேங்கி. ஏம்மா சாப்பிட்டீங்களாம்மா? என்ன செய்திய? ஏன்பா வீட்டு நினைப்புல இப்பதான் வருதா? 2 3 நாளா எங்க ஆளையே காணோம் வீட்டு பக்கம். ஏம்மா ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை அதிகமா இருந்துச்சு. வேற யாரு இருக்கா இந்த வீட்ல ஆபீஸ் வேலையெல்லாம் பார்க்க? அப்பா போனதுக்கு அப்புறம் நான் தானே எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். வேலையும் பார்த்துக்கிடணும்லம்மா. வீட்டுக்கு வந்துட்டே இருந்தா போதுமா? ஆபீஸ்ல மேனேஜரும் லீவ் போட்டு போயிட்டாவ. அப்புறம் நான் தானே எல்லா வேலையும் பார்த்துக்கிடணும். ஆமா, அத்தை எங்க? அத்தை ஆளையே காணோம். அதே வீட்டுக்கு போயிட்டாவ மக்களே. வீட்டுக்கு போயிட்டாவளா? இன்னும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டாவ. இங்க இருக்க வேண்டியதானே? அங்க ஒத்தையில போய் என்ன செய்ய போறாவ? உங்களை பார்த்து பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டாவல்ல, அதான் வீட்டுக்கு போலான்னு போயிட்டாவ. ஏம்மா இப்படி எல்லாம் சொல்றீங்க? ஏன் என்னாச்சு? என்ன பார்த்து என்ன அவியலுக்கு கஷ்டம்? அவிய பாட்டுக்கு தானே இருந்தாவ, ஏன் போயிட்டாவ? சங்கரு, என்னதான் பிரச்சனவோ மனசுக்குள்ள என்னதான் நினைச்சிட்டு இருக்க? சரி, புருஷன் முன்னாடிக்குள்ள சண்டை நடக்க பேசுவாவ, அவ இப்ப பேசாம இருப்பாவ, நாளைக்கு பேசிக்கிடுவாவன். நாங்களும் பெரியவே இந்த வீட்டுல இருந்துட்டு யார்ட்டையும் ஒண்ணும் கேட்காம இவ்வளவு நாள் இருந்தாச்சு. நீ எதுக்கு அவ கூட பேசாம இப்படி இருக்க? அவி அம்மா அவ்வளோ அழுதுட்டு காலையில வீட்டை விட்டு போறாவ. சங்கடமா இருக்கல மக்களே. நானும் ஒரு அம்மா தானே. பெத்த கட்டி கொடுத்த பிள்ளை வீட்டுல இருந்து நிம்மதி இல்லாம போனா அந்த தாய் மனசு எவ்வளவு பாடுபடும் தெரியுமா? வீட்டுல போய் அதே தான் நினைச்சிட்டு இருப்பாவ. நீ எதுக்கு மக்களே இப்படி செய்த? அவள்கிட்ட எதுக்கு நீ அவள்கிட்ட இப்படி முறுக்கிட்டு அலையுத? ஏம்மா ஏம்மா இப்ப தேவையில்லாம இத பத்தி பேசிட்டு இருக்கியே? இப்பதான் நானே கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். எல்லாம் உங்கள்ட்ட சொல்லணுமோ? அதான் புருஷன் முன்னாடி சண்டைன்னு தெரியுதுல, பேர எதுக்கு நீங்க ஊடால வாரிய? அதெல்லாம் தன்னால சரியாகும். அவ என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியாது பாத்துக்கோங்க. நான் சொன்னேன்னா உங்க மனசு கஷ்டப்படுமா? அதனாலதான் நான் எனக்குள்ள வச்சுட்டு சும்மா அலைஞ்சிட்டு இருக்கேன். தேவையில்லாம என்ன கோவப்படுத்தாதீங்கம்மா. நான் நல்ல இதுல இருக்கேன். தேவையில்லாம ஏன் மனசு இது பண்ணிட்டு இருக்காதியே? சொல்லுமா கேட்போம். அப்படி என்ன அவ பண்ணிட்டா? அப்படியே தலை போற குத்தமா இருந்தாலும் நீ அவ கூட வாழ போறது இல்லையோ? விட்டு எதோட விட்டுருன்னா அவளை கொண்டு அவைய அம்மா வீட்டுல விட்டுட்டு பிள்ளைய அவளையும் இங்கதானே வச்சு வாழ போற. அந்த எண்ணம்லாம் இருக்குல்ல. பிறகு என்னத்துக்கு அவளை ஒரு வீட்டுக்குள்ள வச்சுட்டு பேசாம இருக்க? அந்த பிள்ளைக்கு நிம்மதி இல்லாம, உனக்கு நிம்மதி இல்லாம, உன் பிள்ளைக்கு நிம்மதி இல்லாம, பெத்தவளுக்கும் நிம்மதி இல்லாம எல்லாரும் மனசையும் கெடுத்துட்டு இருக்கியே. என்ன அப்படி பண்ணா? அம்மா அவ பண்ண தப்ப மட்டும் நான் இப்ப சொன்னேன்னு வைங்களேன், அது நீங்களாம் இப்படி சப்போர்ட் பண்ணியே பேச மாட்டியம்மா அவளுக்கு. சொல்லு தானே சொல்லியே. என்ன அவ மறந்து குடிச்சிட்டேன்னு போய் சொல்லிட்டா தானே? அம்மா உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும் மக்களே. சுசீலா தான் சொன்னா. சரி இருக்கட்டும், ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டா, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு என்ன தூக்கி தூர போட்டுருவியோ? என்ன மன்னிக்கவே மாட்டியோ? தெரியாம ஏதோ ஓ மேல இருக்க பாசத்துல நானும் வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டேன். நீ அவளை விரட்டிட்ட. 4 5 நாளா நம்ம பேசல, கொஞ்ச நாள் பேசாம விட்டோம் பத்தி. அந்த பயத்துல எங்கேயும் நம்ம வீட்டுக்காரவி நம்மள வேணான்னு சொல்லிடுவாங்களோன்னு பயத்துல அந்த மாதிரிலாம் செஞ்சுட்டா, தப்பு பண்ணிட்டா. அதுக்கு போய் அவளை இப்படி தண்டிச்சுட்டே கிடந்தா என்ன செய்ய? இப்ப அவ பாட்டுக்கு தானே இப்ப வீட்டுக்கு வந்து 6 மாசம் ஆயிட்டுல. அவ பாத்துக்கு என்னையும் நல்லா தான் பாத்துக்கிறா, பிள்ளையும் நல்லா தான் பாத்துக்கிறா, உன்னையும் நல்ல முறையா தான் பாத்துக்கிறியா. வீட்டுல உள்ள வேலையில எல்லாம் பார்க்க அவ பாட்டுக்கு தானே இருக்க. பிறகு என்ன மக்களே, இந்த ரோசம்லாம் எத்தனை நாளைக்கு சொல்லு பாப்போம்? மனுஷ வாழ்க்கை இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு இருப்போமானே தெரியாது. இந்த ரோசத்தெல்லாம் தூர தூக்கி போட்டு பெண்டாடி கூட நல்ல முறையா வாழதா பாரு. நான் ஒரு தப்பு பண்ண நீ என்ன மன்னிக்க மாட்டியோ? நீ அவ்வளவு பெரிய ஆளோட. சுசிலா, சுசிலா இங்க வா. சொல்லுங்க இளைய சங்கரே. போட்டுவோம் சண்டையெல்லாம் கோவம் ரோசெல்லாம் தள்ளி வை. அவ ஏதோ தப்பு பண்ணிட்டான் மேல இருக்க பாசத்துல. சரி, எங்கேயும் நம்ம வீட்டாரவே நம்மள வெறுத்துருவாவளோ, பேச மாட்டாவளோ, திரும்பி வந்து கூப்பிட மாட்டாவளோன்னு மனசுல என்னென்னமோ ஓடி இருக்கும். பிரிஞ்சிருந்த பாத்தியா? நம்மளும் வேணான்னு சொல்லிட்டு அவ அம்மையும் வேணான்னு சொல்லி வீட்டை விட்டு அனுப்பிட்டாவ. எல்லாரும் நம்மள வெறுத்துருவாவளோ, யாரும் இல்லாம நின்றுவோங்கிற பயத்துல அவ அப்படி செஞ்சுட்டா. வீடு போனதெல்லாம் போட்டு மனசுல எதையும் வச்சுக்கிடாம அவள்கிட்ட பேசு. என்னம்னாலும் கேளு. 6 மாசம் முறுக்கிட்டாளையா அவர் தப்பு பண்ணதுக்கு. போட்டு மக்களே, மனுஷன்னா தப்பு செய்யறதான். அவளை அப்படி வேணான்னா கொண்டு அவிய வீட்டுல விட்டுரு. வேணும்ல கொண்டாட்டி, வேணுங்கிற ஆசையெல்லாம் இருக்குல்ல. பிறகு என்ன பேச அவள்கிட்ட? ஏம்மா பேசலன்னா நான் வீட்டை விட்டு உங்க மாமியை பண்ண மாதிரி நானும் பெரும்பத்துக்கு அப்புறம் பெரும் நீங்க 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ள கிடந்து என்னன்னாலும் செய்யுங்கம்மா. எங்க கண்ணு முன்னாடி இந்த கூத்தெல்லாம் பண்ணாதியே. எங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. எத்தனை நாளைக்கு இதெல்லாம் நாங்க பாத்துட்டு இருக்காது? காலையில அவிய அழுதுட்டு போறத பார்த்தா நம்மளுக்கே மனசு கேட்க மாட்டேங்கி. ஒரு தாய் எப்படி அழுதுட்டு போறேன்னு பார்த்து நீ பார்க்கல, அதனால உனக்கு தெரிய மாட்டேங்கி. நீங்க நான் வேணா வீட்டை விட்டு போயிடுறேன். பிறகு நீங்க எந்த கூத்து வேணாலும் காமிங்க. பேசல மரியாதை அவள்கிட்ட. சரி பிறகு பேசியம்மா. பிறவுல நீ ஒன்னும் பேச வேண்டாம். இப்ப என் முன்னாடி பேசல. சாப்பிட்டியா என்ன ஏதுன்னு கேள அவள. சுசீலா சாப்பிட்டியா? ஏங்க, எவ்வளவு நாள் ஆயிட்டு என்கிட்ட பேசி. தெரியாம பண்ணிட்டேங்க. இனிமே இப்படி போயெல்லாம் சொல்ல மாட்டேங்க. இனிமே இந்த மாதிரிலாம் எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு மன்னிச்சிடுங்க. இதுக்கு போய் என்கிட்ட இவ்வளவு நாள் பேசாம இருந்துட்டியே. எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? போ மக்களே, போய் பக்கத்துல போய் நில்லு. போங்க, இனி சண்டை படாம இருங்க. சரி, நீங்க பேசிட்டு இருக்க. நான் போய் கொஞ்சம் காப்பியை போட்டு எடுத்துட்டு வரேன். என்ன பேசிட்டு நில்லுங்க. எங்க அம்மாட்ட சொன்னா காரியம் நடந்துடும். எங்க அம்மாட்ட சொல்லியாச்சு என்ன? சரி வா வா போட்டோம். சண்டையெல்லாம் போட்டோம், விடு, மன்னிச்சுட்டேன். சரி விடு விடு. என்ன எவ்வளவு திட்டுனாலும் திட்டுங்க. என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதியே. சரி விடு விடு, நடந்ததெல்லாம் நடந்துருச்சு, போட்டும் விடு. இனி அந்த மாதிரி எதுவும் கோவப்பட மாட்டேன். சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிட்டு பாத்திமா ஒண்ணு காணமே. ஏக்கா, ராணி அக்கா. இப்பதான் மனசுக்குள்ள நினைச்சிட்டு அதுக்குள்ள வந்துட்டா. 100 ஆயிசு. பாத்திமா, பாத்திமா, இப்பதான் உன்ன மனசுல நினைச்சேன். சாப்பாடுலாம் செஞ்சு வச்சாச்சு, எடுத்துட்டு போக ஆள் வர காணமேன்னு. இங்க வீட்டாரையில தாங்க கூப்பிட போனேன். ஏமா ஒத்தையில தூக்குவாடா? இல்லைன்னா இங்கேயே வரட்டுமா? வந்தோடனே எல்லாரும் சேர்ந்து கொண்டு வர சொல்றேன். அப்படி இல்லைன்னா வண்டி வரும்போது இங்க இருந்து ஏத்தி விடு. உனக்கு எதுக்கு சிரமம்? வீட்டுக்கு கொண்டு போய் அங்கிருந்து அலைஞ்சு தூக்கி என்ன செய்வ?
இங்க இருந்தோன்னே ஏத்தி விடும் பாத்திமா. இல்லக்கா அவிய வண்டி வரக்கு நைட் 2 மணி ஆயிரும் போல. அவிய அவ்வளோ நேரம் நீங்க முழிச்சிட்டு இருக்க முடியாதுல்லக்கா, நீங்களும் உறங்கணும்ல, உங்களை போட்டு தொந்தரவு பண்ண முடியாதுக்கா. நான் கொண்டு என் வீட்டுல வச்சுக்கிட்டேன், நேரம் நான் முழிச்சு தானே இருப்பேன், எடுத்து கொடுத்துக்கிட்டேங்க்கா. உங்களை போட்டு அலக்கழிக்க முடியாது. எங்க வீட்டாரே வரேன்னு இருக்காவ. அப்புறம் இந்த சின்ன நெட்டவழி அக்கா அவிய வீட்டுக்காரும் வரேன்னு சொல்லியிருக்காவ. 2 பேரும் சேர்ந்து தூக்குவாவக்கா. சரி சரிம்மா. தள்ளிட்டு போற மாதிரி வண்டி இந்த மல்லியக்கா வீட்லயும் கூட கிடக்கு, அதை கூட எடுத்துட்டு வந்தீங்கன்னா இதுல வச்சு எடுத்துட்டு போலாம் மக்களே. இல்லைன்னா எனக்கு ஒரு சிரமம் இல்லை, 2 மணிக்கு தானே நான் உறக்கம் தான் உறங்கி. அப்படி ஒரு அவிய வீடு வண்டி கிண்டி கொண்டு வந்தாலும் ஒரு 2 மணி போல வந்துன்னு எடுத்துட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை பாத்திமா. இல்லக்கா பரவாயில்ல, நீங்க இவ்வளவு தூரம் உதவி பண்ணே போதுங்க, மனசு நிறைவா இருக்கு. நீங்க கடந்து உறங்குங்க, எதுக்கு உங்களை போட்டு சிரப்படுத்திக்கிட்டு. அவி எங்கக்கா சின்ன பொண்ணாக்காவும் நம்ம லட்சுமி அக்காவும் எங்க வீட்டு போயிட்டாவளோ? ஆமாம்மா, சின்ன பொண்ணு அவிய வீட்டுக்காரும் பிள்ளைலாம் வந்தாச்சு, பார்த்துட்டு வரேன்னு போயிருக்கா. நம்ம லட்சுமி அக்காவும் மாட்டை இழுத்து கட்டிட்டு வரேன்னு போயிருக்காவ. அந்தால நான் தானே இருந்தேன், எல்லாம் முடிஞ்சிட்டல. இனி இதை மாத்திரம் எடுத்து வச்சா போதும், எல்லாம் தூத்து போட்டு கழுவி தந்துட்டு போயிட்டாவ பாத்திரம்லாம். இனி இதை மட்டும் எடுத்து வச்சா போதும். இந்த கேரியர் அவிய போயிட்டு வந்து தந்தா போதும்ல. போதுமா, கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு பிறகு தந்தா போதும், இப்ப அவசரம்லாம் ஒண்ணும் கிடையாது. சரிக்கா, அப்ப அவிய வரட்டும் என்னக்கா. சரி பாத்திமா. ஏக்கா மல்லியக்கா, மல்லியக்கா எங்கக்கா வீட்டை திறந்து போட்டு எங்க பண்ணிய மல்லியக்கா? ராணி வீட்டுல தாமா இருக்கேன், இந்த வாரேரு. சரி சரிக்கா. ராணி சொல்லு ராணி, என்ன இந்த பக்கம்? ஏக்கா கொஞ்சம் கேசரி கிண்ணே, அணுக்கு நல்லா பிடிக்கும்ல, அதாங்க கொண்டு வந்தேன். கேசரியா? எதுவும் விசேஷமா ராணி? விசேஷம்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நம்ம பாத்திமா இருக்கல, அவ பிள்ளைக்கு முடியாம இருந்தப்ப சமயபுரம் கோயிலுக்கு நேர்ந்திருந்தானா, அவளால போக முடியாது பத்தில கோயிலுக்கு. அதை நம்ம ஊர்ல இருந்து போறவங்களுக்குலாம் சாப்பாடு செஞ்சு கொடுத்து விடுறேன், ஏதோ ஒரு நல்லது நடக்கட்டும்கான்னு சொன்னா. அதான் ஆர்டர் கொடுத்துருந்தாக்கா சாப்பாடுக்கு, அதெல்லாம் செஞ்சேன் பத்தில. அதான் அணுக்கு கேசரி நல்லா பிடிக்கும், எப்ப கிண்ணாலும் கொண்டு வந்து தருவேன்ல, சாப்பிடுவா. அதான் கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன் கொண்டு வரலான்னு. அப்படியே ராணி? ஆமா, அவளுக்கு நீ கிண்டுத கேசரினா நல்லா பிடிக்கும் பத்துக்கு, எப்பவும் சொல்லுவா. நம்ம ராணிக்கு கிண்டுத கேசரி அவ்வளோ அழகா இருக்குமா, நல்லா செய்வான்னு சொல்லிட்டே இருப்பா எப்பளும். எங்கக்கா பிள்ளைல எங்க சத்தம் அணக்க ஒண்ணும் காணோம். அணு மாப்பிள்ள வெளியில கூட்டு போயிருக்கிறானே, அணுவும் பிள்ளையும் தீட்டு வெளியில போயிருக்காவ. பிள்ளைகளுக்கு வீட்டுல போடுறதுக்கு உடுப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதை உடுப்பு எடுத்துட்டு அவளுக்கு 2 நைட்டி எடுத்துட்டு வரேன்ட்டு போயிருக்கா. இப்பதான் போனாவ வெளியில. ஓ சரி சரிக்கா, நான் கூட ஆள் இல்லாத உடனே எங்கேயும் மாமியா வீட்டுக்கு எதுவும் போயிட்டாவளோ என்ன நினைச்சேன். எங்க ராணி நீ ஏன் அதை பத்தி கேக்குறச்ச? அதெல்லாம் பத்தி நினைக்கவே இல்ல ராணி. அவதான் பாரு பிள்ளைய கூட யோசிக்காம இருக்கா பாரு. ஒரு ஃபோன் கூட போட்டு கேட்கறது இல்லம்மா. இந்த பையனை பார்க்க பார்க்க நமக்கு அவ்வளோ ஆசையா இருக்கு. இப்போ 6 மாசத்துக்கு மேல ஆயிட்டுல, 6 மாசம் 10 நாள் ஆகுது ராவணி இந்த பிள்ளை பிறந்து. நல்லா குப்புற விழுந்துக்கிட்டான், நல்லா பேசியா மத்துக்கு நம்ம முகத்தை பார்த்து அவ்வளோ அழகா சிரிக்கி. இந்த பிள்ளை சிரிப்பை பார்த்தாலே நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு, பார்க்க பார்க்க பார்க்கணும் போல இருக்கு. ஆனா இவளுகெல்லாம் எப்படிதான் இப்படி கல்லு மனசா இருக்காளுவனே தெரியல, ஒரு புவான் பட்டு கூட கேட்கறது கிடையாது ராணி. சரி இப்படி ஒரு இருகன மனசா இருக்காங்களேக்கா. இந்த பிள்ளைகளுக்காவது ஆம்பளை பையன் பிறக்கணும் பிறக்கணும்னாவ. ஆம்பளை பையன் தானே பிறந்திருக்கு, அவிய மயனோட பிள்ளை தானே, அதுக்காவது ஒரு இது வேணாமா? எப்படிதான் இப்படி கல்லு மனசா இருக்குதோல, நம்மளால அப்படி இருக்க முடியாதுக்கா. நீங்க ஏன் அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படுதியே? பிள்ளை நம்ம கண்ணு முன்னால நல்லா இருக்கா, அது மட்டும் பாதுங்க. நான் அப்படிதான் ராணி நினைக்கேன். ஒத்த பிள்ளையை பெத்து வளர்த்தேன் கஷ்டப்பட்டு. இருந்தாலும் ஊர்க்காரவெல்லாம் ஒரு மாதிரி அசிங்கமா பேசுதாவ ராணி. வீட்டுல மாப்பிள்ளை ஏமாத்தி சண்டை போட்டு அவைய அம்மையிட்ட இருந்து பிரிச்சு கூட்டு வந்து வச்சுக்கிட்டாலும், ஆத்தாலும் அவளும் வீட்டோட மாப்பிள்ளை ஆக்கிட்டாலும், பணக்காரன்னு சொல்லிட்டு ஏமாத்தி வச்சிருக்காளுவ. அப்படி இப்படின்னு பேசியாவ. ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு ராணி. ஆமா, ஊர்க்காரன் கிடக்கட்டும், அவங்களாக்கா போய் வாழ்றாங்க. ஊர்க்காரவெல்லாம் பத்தி பேசாது, எனக்கு கோவம் தான் வரும். அந்த பிள்ளை கிடந்து கஷ்டப்பட்டவங்க ஊர்க்காரவை யாராவது எதுவும் சொன்னாவளா? அந்த அவளையே பட்டு அந்த பாடுபடுத்தியிருக்கு அவங்க மாமியா. இந்த பிள்ளையும் குழந்தையும் தூக்கி வச்சுட்டு அவ 2 பேரும் என்ன செய்வாவ? பிள்ளை நம்ம கண்ணு முன்னாடி இருக்காளே நினைச்சு சந்தோஷப்படுங்க. ஒரு பிள்ளைய அந்த மாமியார் படுத்த பாட்டுல எல்லாம் ஒவ்வொரு பிள்ளைய என்னென்ன தப்பான முடிவெல்லாம் எடுத்துட்டு அவளுக்கு என்ன, அவளுக்கு அடுத்த பெத்த பிள்ளை தானே போயிடும். நம்ம பிள்ளைல இல்லைன்னு நம்மளுக்கு தாங்க கவலையா இருக்கும். அதெல்லாம் நினைச்சு நீங்க வருத்தப்பட்டு இருக்காதிய. அணுவுக்கு நல்ல தைரியத்தை சொல்லி இருக்க சொல்லுங்க. அவளாம் என்னைக்கு அவைய மாமியாலாம் என்னைக்கு தேடி வராலும் அன்னைக்கு அனுப்புவோம். பிள்ளை நம்மளுக்கு என்ன பாரமாவ இருக்கு? இத்தனை வருஷம் பெத்து வளர்த்தியவளி சோறுபட தெரியாதாக்கும். அப்படிதான் நான் நினைச்சு மனசை கல்லாக்கி விட்டுட்டேன். இவையெல்லாம் பேசும் தான் ஒரு மாதிரி இருக்கு, மற்றபடி அணு அங்க விடுறதுக்குலாம் எனக்கு மனசே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டா ராணி. சாப்பாடு கூட இல்லைன்னு கேட்கும்போது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. பிள்ளைல ஆசையாதான் வந்து பொண்ணு பார்க்காவ கட்டுதாவ. கட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த பிள்ளைல எதுக்குதான் இப்படி பாடா படுத்துதாவனே தெரில. அவள ஒரு புட்போட்ட பிள்ளை பெத்தவதான் அந்த மனசுலாம் இவங்களுக்கு இருக்கவே மாட்டேங்குது. சரி விடுங்கக்கா, அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதிய. பிள்ளை இருந்தானா அவனையும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன், கடைக்கு போயிட்டாவன. ஆமாட்டி. சரி நீ இரு, அவிய வார வரைக்கும் இருட்டிராணி, பிறகு போவோம். இல்லக்கா ருக்கமா, அந்த அப்பாவுக்கு வேற உடம்பு சரியில்லாம இருக்கா பத்தியில. நேரத்துல இந்த சமையல் வேலைனால அந்த பக்கம் போவே இல்லை பாத்துக்குங்க. மனசே ஒரு மாதிரி சங்கடமா இருக்காவிய. ஒத்தையில தானே இருக்காவ, எதுவும் உதவியெல்லாம் கேட்கவே மாட்டாவ. 2 பேரும் வாய் திறந்தே கேட்க மாட்டாவ பாத்துக்கோங்க.
நம்மளா போய் செஞ்சாங்க உண்டு. நேத்துல இருந்து நானும் அந்த பக்கம் போல, அந்த அம்மாவும் வெளியிலேயே வராம இருக்காங்க. ஒரு மாதிரி பயமாவும் மனசு கஷ்டமாவும் இருக்கு. நான் போய் என்ன ஏதுன்னு பாக்கேன்னாக்கா பிள்ளைக்கு நல்லா சாப்பிடுவாளேன்னு தான் கொஞ்சம் கொடுத்துட்டு ஓடிடலான்னு ஓடினேன். சூடா இருக்கும்போதே சாப்பிடட்டுன்னு தான் கொண்டு வந்தேன். அண்ணன் வந்தோடனே கொடுத்துருங்க என்னக்கா. நான் போயிட்டு பிறகு வாரேன் பிள்ளை இருக்கும்போது. ஆ சரிம்மா. சரிக்கா நான் வாரேன்னு சாயங்காலம் போல வாரேன்க்கா பிள்ளை இருக்கும்போது.